அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 years ஹானர்ஸ் தென் அப்ளைடட் அப்ளை பண்ணுறதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் இதில் வந்து பயங்கரமான டவுட்லேயே இருக்கிறீங்க, குழப்பத்திலே இருக்கிறீங்க. தென் சில ரிசல்ட் வரல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ரிசல்ட் வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். இதுலேயும் இன்னும் டவுட் இருக்கலாம், ப்ரோ எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வரும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ அதை நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேணாம். ரிசல்ட் வந்தவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ கால்குலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். கால்குலேஷனை பொறுத்தவரையிலும் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் பெருசாக வரி பண்ணிக்கவே வேணாம். பிகாஸ் நீங்கள் வந்து மேஜர் அலைட் பேப்பர் எடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட ஓவரால் மார்க்கே மேலே இருக்க காலம்லேயும் என்ட்ரு பண்ணலாம், கீழே இருக்கிற காலம்லேயும் என்ட்ரு பண்ணலாம். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி, பிபிஏ, தென் அதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பு இருக்கீங்கல்ல, நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட மேஜர் அலைட் பேப்பரை பார்க்கணும். மேலே இருக்க ஃபஸ்ட்டு காலமில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. மேலே இருக்க ஃபஸ்ட்டு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் மார்க்கு இப்போ 48 பேப்பர் எழுதிருக்கீங்கன்னா 48 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4800 மார்க் எடுப்பீங்க. அடுத்த காலமில் வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ண போகிறீங்க. கீழே செகண்ட் காலமை பொறுத்தவரையிலும் மேஜர் அலைடு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா யூனிவர்சிட்டியுமே ஆல்மோஸ்ட் ஒரு 90% யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் தான் வந்து உங்கள் மேஜர் அலைடு ப்ராக்டிக்கல் பேப்பர் எல்லாமே வரும். ஸோ பார்ட் 3 வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சில யூனிவர்சிட்டியில் இப்போ திருவள்ளூர் யூனிவர்சிட்டிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்ட் 3 வராது. சம்டைம்ஸ் பார்ட் 4லேயும் வந்து உங்களோட மேஜர் பேப்பர் ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த பார்ட் 3 மட்டும் பார்த்து உங்களோட மேஜர் அலைட் ப்ராக்டிக்கல் பேப்பரை மட்டும் எடுத்து, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 34 பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக நீங்கள் எழுதுனது வந்து 3400 மார்க்குக்கும் நீங்கள் எடுத்திருக்க மார்க்கையும் நீங்கள் வந்து கீழே இருக்க காலமில் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். இது இல்லாமல் இன்ஜினியரிங் இருப்பீங்க, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இவங்களாம் வந்து பர்சன்டேஜ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஏ தமிழ் பார்த்த மாதிரி தான் பார்க்கணும். அதாவது மேலே இருக்க காலம்லேயும் ஓவரால் மார்க் போட போகிறீங்க, கீழே இருக்கிற காலமே ஓவரால் மார்க் போட போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒரு கால்குலேஷனுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நான் நிறைய யூனிவர்சிட்டிக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு கால்குலேட் பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிரேடுக்கு இருக்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். வேணுன்றவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிவிடுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே த லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.